வெல்கம் டு ரேபிட் மென்ஸ் தமிழ் சேனல். டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம் 2019 நடைபெற்ற தேர்வுக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகள். ஸோ அதனை சார்ந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஹியரிங் என்றது பார்த்திங்கன்னா 16/10/2020 அன்றைக்கி கோர்ட்டில் வந்து ஹியரிங்க்கு ஃபைனலாக வரப்போகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இறுதி விவாதம்ன்றது இரு தரப்பிலுமே விவாதிக்கப்பட்டு ஸோ அன்றைக்கி 16/10/2020 அன்றைக்கி இந்த வழக்கின் இறுதி நிலை குறித்து நம்மளுக்கு கண்டிப்பாக 16/10/2020 அன்றைக்கி தெரிய வரும். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் 29ஆம் தேதி அந்த கோர்ட்டில் என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் விஷயமாக இந்த பெட்டிஷன்ஸ் விஷயமாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இந்த எக்ஸாமுக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்துமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிவு பெற்ற நிலையில். ஸோ குறிப்பாக இந்த ஃபைனலாக எதெல்லாம் வந்து கோர்ட்டுன்றது கன்சிடரேஷனில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் குறிப்பாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது இந்த குவாலிஃபிகேஷன் கட் ஆஃபுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டு கட் ஆஃப் அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷனில் எடுத்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டை நான் செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணுறோம். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்றது ஏற்றுக்கொள்ளப்படுது. அவங்கள வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லேயும் எடுத்துக்க மாட்டேன்றதை வந்து ரெஸ்பாண்டண்ட் அந்த டிஆர்பியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் எக்ஸாமில் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமில் அதுக்கப்புறமா அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்தவங்க கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறமா வந்தவங்க செலெக்ஷன் ப்ராசஸில் வரமாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு அது முடிவு பெற்றது. மற்றபடி கோர்ட்டை வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் கன்சிடர் பண்ண போகிறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதான் நம்ம அதை ஃபுல்லாக இங்கே பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 29 வெளியிடப்பட்ட அந்த கோர்ட் டீட்டெயில்ஸில் ஸோ அந்த குறிப்பில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ரிட் பெட்டிஷன்ஸ்ன்றது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இந்த எக்ஸாமினேஷன் தொடர்பாக. ஸோ அதில் தான் இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர்ஸ் 20க்கும் மேலே நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து 5 பார்த்திங்கன்னா 2019லேயும் 19 பார்த்திங்கன்னா 2020லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பார்த்திங்கன்னா மிஸ்செலேனியஸ் பெட்டிஷன்ஸும் 2 இருக்குது. ஸோ இதில் அந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்பாக எக்ஸாம் நடந்து அந்த நிறைய விஷயங்கள் வந்து முன்னுக்கு பிறனா இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸில் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எக்ஸாமினேஷன் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் டேட்டு. ஸோ அதெல்லாம் கூட இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்டில் அந்த நிறைய விஷயங்கள் இந்த கொஷின்ஸுன்றது தவறாக கேட்கப்பட்ட கொஷின்ஸு, அதே மாதிரி அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் கீஸு, ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பெட்டிஷனர்ஸ் வந்து இன்கரெக்ட் ஆன்சர்ஸு, ஸோ அதே மாதிரி அதர் இர்ரெகுலாரிட்டிஸ், ஸோ அந்த மால் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் இந்த சென்டர்ஸு, ஸோ இல்லை இந்த செவரல் சென்டர்ஸில் ஒரு சில சென்டர்ஸில் பார்த்திங்கன்னா சர்வர்ஸும் வந்து ஒர்க் பண்ணாமல் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ரீஎக்ஸாமினேஷன்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சில சென்டர்ஸில் மட்டுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டிஆர்பி ஹேட் ரீகண்டக்டட் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்லி இந்த ஃபியூ சென்டர்ஸ். ஸோ அதையுமே வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால தான் இந்த ரிட் பெட்டிஷன்ன்றது போடப்பட்டிருக்குன்றதையும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தேர்டு பாயிண்டில் பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது கட் ஆஃப் டேட்டுக்கு அதுக்கப்புறமா வந்தது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்டன்டே பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்க வந்து வரமாட்டாங்கன்றது வந்து அது வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே தான் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது இருக்கணும்ன்றது. இதில் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில ரிட் பெட்டிஷன் 266 ஆஃப் 2020 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்குகள் அந்த செலெக்ஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே போல் மற்றொரு
பிரச்சனைகளில். பட் இந்த பிரச்சனையில் பொறுத்தவரையில் கோர்ட் வந்து அது மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆர்டரையும் தரலைன்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதையும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கன்சிடரேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ட் கன்சிடரேஷன் இன் த கேஸ் வாஸ் என்டையர்லி லிமிட்டட் டு த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கட் ஆஃப் டேட், நத்திங் எல்ஸ் வாஸ் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் அட்ஜெக்ஷன்ஸ்ன்றதை நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நவ் திஸ் கோர்ட் ஃபைன்ஸ் that very serious irregularities. ஸோ ஆறாவதில் பார்த்தீங்கன்னா the court finds that very serious irregularities have been pointed in the conduct of examination by the TRB and the irregularities projected and canvassed in the writ petition cannot be ignored altogether. ஸோ இது வந்து அந்த இர்ரெகுலரிட்டிஸும் மற்ற பிரச்சனைகள் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாதுன்றதையும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து முக்கியமாக ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் த செலெக்ஷன் பீயிங் மேட் இன் த சீரியஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் ஃபேர்னஸ் டிமாண்ட்ஸ் தட் ஃபர்தர் ஆக்ஷன் பர்ஸ்டன்ட் டு த செலெக்ஷன் மஸ்ட் பி புட் ஆன் ஹோல்ட். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது வந்து ஹோல்டில் தான் இருக்கும், நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து அந்த ஆர்டர் வரவில்லும் என்றதையும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து இந்த 7th பாயிண்டில் இந்த 7th பாயிண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் தான். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் வந்து நிறைய சீரியஸான கான்ட்ரவர்சிஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் வந்து இந்த வழக்கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோர்ட்டு வந்து ஃபுல்லாக ஒரு ஜென்ரலாக செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மக்களுக்கு வந்து கோர்ட்டை வந்து ப்ரீடிட்டர்மினோ இல்லை அண்டர் டிட்டர்மினோ பண்ணாத வகையில் இந்த கோர்ட்டுன்றது வந்து முக்கியமாக எல்லாத்தையுமே தீர விசாரித்து ஸோ இந்த கேஸை செக் பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அது வரலும் புட் ஆன் ஹோல்டுன்றது தான் இங்கே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் டைரெக்ஷன் வர வரலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகாதுன்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல So if this court were to be mute spectator to the grave irregularities being attributed to the selection process, it would be underdetermine the public interest at large. Therefore, this court has to take a call and address the serious controversies surrounding to the conduct of selection process, and in that view of the matter, balance of convenience is entirely in favor of the petitioners herein. ஸோ நம்மளுக்கு அந்த பெட்டிஷனர்ஸ்க்கு சார்பாக தான் இந்த வழக்குன்றது இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் இன் கன்சிடரேஷன் ஆஃப் த அபோவ் சர்க்கம்ஸ்டான்ஸ் this court restrain the official respondent from the proceeding with the selection process. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை நடத்த முடியாது. ஸோ அது வந்து கோர்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும்ன்றதே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 01/03/2020 எனி ஃபர்தர் அன்டில் ஃபர்தர் டைரக்ஷன் ஃப்ரம் திஸ் கோர்ட் இன் திஸ் ரிகார்டுன்றதையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டு 29/9/2020 நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய கோர்ட்டுடைய குறிப்பு. ஸோ போஸ்ட் திஸ் ரிட் பெட்டிஷன் ஃபார் ஃபைனல் ஹியரிங் ஆன் 16/10/2020. ஸோ இது சம்மந்தமாக நம்மளுக்கு அந்த 16/10/2020 அன்றைக்கி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அடுத்ததாக இந்த தேர்வு சம்பந்தமாக என்ன முடிவு நிலை எட்டப்பட போகுதுன்றது நம்மளுக்கு 2020 ஸோ 16ஆம் தேதி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும்.